ஹே டெலிலோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னடா இவ்வளோ டேஸ் ஆச்சு வீடியோஸ் போட்டு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சாரிடா, ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. கொஞ்சம் பர்சனல் இஷ்யூஸ் போயிட்டு இருந்ததுனால இப்போ எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்குமே எஃப்எஃப் போட்டோம், அதாவது டேயாங்க்கு ஜங்குக்கு இன்னும் நம்ம அதர் மெம்பர்ஸ்க்கு போடணும். ஸோ மேக்னி லைனில் ஜிமினுக்கு இன்னும் போடல. ஸோ வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஒன் ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். மை ஹார்ட்லெஸ் ப்ரொஃபஸர். ஐ ஹோப் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். உடனே கீழே ஒரு 5-6 பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, அக்கா ஃபோர்ஸ்டு மேரேஜ்னு. கண்டிப்பாக நான் ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு அந்த ஸ்டோரி 5ஓடே ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் நீங்கள் நிறையா பேர் கேட்டதுனால மட்டும்தான் ஓகே அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஸ்டோரியாக அது இருக்கும். ஐ ஹோப் டிலேலாம் ஆகாது. நெக்ஸ்ட் வீடியோவே ஃபோர்ஸ்டு மேரேஜ் தான் வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒன் ஷாட் மட்டும் பார்த்துடலாம். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும். தென் நிறைய பேர் இல்லை, ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டோரி நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய இன்ஸ்டா ஐடி நான் கீழே தரேன். உங்களுக்கு பேசணும் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் ஸ்டோரி சொல்லணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அந்த ஸ்டோரி ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் பெர்மிஷனோடவே நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. ஸோ நிறையா பேசியிருப்பேன். ஸோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிடுங்க. தென் நம்ம இப்போது நம்ம ஜிமினோட எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். இதுக்கு இன்ட்ரோலாம் வேண்டாம், நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்கடா. நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, அதாவது செகண்ட் இயர் முடிக்க போகிறீங்க. நீங்கள் படிக்கிற அதே காலேஜில் தான் ஜிமின் ப்ரொஃபஸராக இருக்கார். இதுவே போதும். ஒரு ஃபைன் டே நீங்கள் காலேஜ்க்கு அவ்வளோ அழகாக கிளம்பிட்டுருக்கீங்க, ஆனால் டைம் இல்லை. ஸோ உங்கள் மம்மி வாயன் சாப்பிட்டு போடி, அம்மா டைம் இல்லைம்மா, 2 வாயாச்சும் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா உங்கள் பின்னாடியே அப்படியே பிளேட் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணுறாங்க. நீங்களும் மாமா போதுமா அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா மேக்கப் போட டைம் இருக்குது, பட் சாப்பிட டைம் இல்லை, என்ன வேன் அப்படின்றாங்க. நீ வேற ஏமா அப்படின்னு சொல்லிட்டு, மாமா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மிக்கு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு, தென் உங்கள் டேடிக்கும் சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிவிட்டு, சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க, அதாவது ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. போகிற வழியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜியாவை பிக்கப் பண்ணிவிட்டு போகிறீங்க. அவள் ஏன்டி எப்பப்போ லேட் பண்ணுற, உன்னால் எனக்கும் லேட் ஆகுது அப்படின்ட்டு உங்களை திட்டிகிட்டே வரா. நீங்கள் அதெல்லாம் போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவ்வளோ அப்படியே பேசி சிரிச்சுட்டே காலேஜுக்கு போகிறீங்க. நீங்கள் பைக்கை பார்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜியா வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ காலேஜ் கேம்பஸ்குள்ளே வரீங்க. அப்போது அவங்க சீனியர்ஸ் எல்லாரையும் ரேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நீங்கள் ஐயோ இவனுங்க என்னடி, அதானே இவனுங்கிட்ட மாட்டணும்னு வை, ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு நம்ம உசுரை வாங்கிடுவானுங்க வேன். அதுவும் கரெக்டு தான் ஜியா, இப்போ எப்படி அவனுங்கிட்ட தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் யோசிச்சுட்டு நிற்கிறீங்க. அந்த டைம் அவனுங்க உங்களை பார்த்துடுறானுங்க. பார்த்துட்டு சோடா புட்டி இங்கே வா. ஐயோ பார்த்துட்டான்டி, ஒயின் உன்னை தாண்டி கூப்பிட்றான். ஆமால அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சுட்டே நிற்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்னொருத்தவன் உன்னை தாண்டி கூப்பிட்றோம், எனக்கு என்ன நின்றுட்டுருக்க, கண்ணு மட்டும்தான் தெரியாதா இல்லை காதும் கேட்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ இந்த கலைக்கிறானே, இப்போ போகணுன்னா வச்சு செய்வான் அப்படின்ற மாதிரியே நீங்களும் ஜியாவும் போகிறீங்க. உடனே அங்கே இருக்க சீனியர்ஸ் இங்கே நாங்கள் நின்றுட்டுருக்கோம், ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு போக தெரியாதா அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். உடனே ஜியா குட் மார்னிங் சீனியர் அப்படின்றா. உடனே அவனுங்க ஜியாவை பார்த்துட்டு குட் கேர்ள் நீ போகலாம் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. நீங்கள் அப்படியே ஜியாவை பார்க்குறீங்க, விட்டு போகாதடி ப்ளீஸ் டி போகாதடி அப்படின்ட்டு. ஜியா மச்சான் வேணாண்டி நான் போயிடுறேன், இவனுங்க வச்சு செய்வானுங்க அப்படின்ட்டு அவள் போயிடுறா. துரோகி போயிட்டா அப்படின்ட்டு நீங்கள் நின்றுட்டே இருக்கீங்க. அப்போ அவனுங்கண்ணா ஆட்ரியா பாட்ரியா 2ல் உனக்கு எது வரும்? சீனியர் எனக்கு 2மே வராது சீனியர். அது எப்படிடி, கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்டாக அந்த 2மே வரும்ல, எனக்கு தெரியாது, நீ இப்போ டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு உங்களை வச்சு செய்கிறானுங்க. நீங்களும் ஐயோ விடுங்கடா என்னை காப்பாற்ற யாரும் இல்லையா அப்படின்ட்டு முடிச்சுட்டே நிற்கிறீங்க. அந்த டைம் ஜிமின் கரெக்டாக உங்கள் பின்னாடி நிற்கிறான். இதை பார்த்த சீனியர்ஸ் எல்லாருமே ஐயோ ஜிமின் சாரா ஓடிடுறா கைப்புள்ள அப்படின்ட்டு அவனுங்க ஓடிடுறானுங்க. நீங்கள் கீழே பார்த்து நின்றுட்டுருப்பீங்க.
ஸோ உங்களுக்கு ஜிம்மின் வந்து பின்னாடி நின்னது தெரியாது. அப்போது ஜிம்மின் உங்கள் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு, ஓய் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் கூட பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மின் நீங்கள் சார் சார் என்ன சார் சார் அவனுங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஒழுங்காக கிளாஸ்க்கு போ அப்படின்றான். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஓகே சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க. ஜிம்மின் ஓடாதடி கீழே விழுந்துட போகிற மெதுவாக போ அப்படின்றான். நீங்களும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறீங்க. நீங்கள் அப்படியே பின்னாடி திரும்பி திரும்பி ஜிம்மனை பார்த்து சிரிச்சிட்டே போகிறீங்க. அப்போது ஜிம்மன் அங்கே பார்த்து போடி அப்படின்றான் சிக்னல்லையே. நீங்களும் ஓகே சார் அப்படின்ட்டு போகிறீங்க. ஜிம்மனுக்கும் உங்களை பிடிக்கும், பட் அவன் சொல்லிக்க மாட்டான் அவ்வளோதான். நீங்களா சைட் அடித்து காட்டி கொடுத்துருவீங்க. அப்படி பார்ப்பீங்க ஜிம்மனை முழுங்குற மாதிரி. நீங்கள் கிளாஸ்க்கு போனதுமே கையில் இருக்க நோட்டை வச்சு அப்படியே ஜியாவை அடிக்கிறீங்க. ஏன்டி என்னை மட்டும் தனியாக விட்டு வந்த அப்படின்ட்டு. அப்போ ஜியா இருந்துட்டு நான் மாட்டியிருந்தேன்னு என்னை தொலைச்சிருப்பானுங்க அப்படின்றா. ஏன்னா அவள் நிறைய தடவை மாட்டி அவளை அழுக வச்சு தான் அனுப்பியிருப்பானுங்க, அதனால அவள் வந்து பயந்து ஓடிருப்பா. ஸோ அவள் கேட்குறா நீ எப்படி வந்த, இவ்வளோ சீக்கிரம் அவனுங்க விட மாட்டானுங்களே. அதுவா என் ஆள் வந்து காப்பாற்றிட்டாரு. யார் ஓயன் சொல்லவே இல்லை, யார்டி லவ் பண்ணுற, சீனியரை லவ் பண்ணுறியா ஏச்சி. ஜிம்மன் வந்து காப்பாற்றிட்டாரு. ஓ ஜிம்மனா என்னடி, அவர் என் ஆள் தானே, நீ வேணா நினச்சிட்ரு, பட் அவர் என்னமோ உன் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி தான் சுற்றிட்டு இருக்காரு. ஏன்டி அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா இந்த காலேஜில், கேர்ள்ஸ் தான் அதிகம், அதில் ஒன்றை விட சூப்பர் ஃபிகர்ஸ்லாம் இருக்கு. அவர் அதை உஷார் பண்ணிட்டு போயிடுவார். அப்போது நம்ம ஒக்க ஃபிகரா சொல்லி தான் தெரியணும்னு இல்லை அப்படின்றா. நீங்கள் எச்சிப்பே அப்படின்ட்டு ஜியா கூட சண்டை போட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஜிம்மன் அவன் கிளாஸ்க்கு வரான். அப்போ எல்லாருமே குட் மார்னிங் சார் அப்படின்னு இழுக்கிறானுங்க. உடனே ஜிம்மன் இருந்துட்டு குட் மார்னிங் டாசிடான் அப்படின்றான். அவன் வந்துட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு எல்லாரையும் மாதிரி தான் உங்களையும் பார்ப்பான், பட் வெளியே அப்படி கிடையாது. அவங்கள எக்ஸ்ட்ரா கேர் பண்ணுவான். பட் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டா எல்லாருமே ஒன்று அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பான். திட்டுறதா இருந்தாலும் சரி எல்லாமே தான். ஸோ அவன் லெசன் எடுக்கிறான். நீங்களா அவன் லெசன் எடுக்கிறத தவிர அவனே பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு நீங்கள் அவனே பார்க்குறத நோட் பண்ணிவிட்டு அவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெசன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்குறான். நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுறீங்க. ஜிம்மின்கே ஷாக்கு. இவ எப்படி இவ்வளோ நேரம் என்ன தானே சைட் அடிச்சிட்டு இருந்தா, இவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறா அப்படின்ட்டு. அப்படியே ஜிம்மின் அப்படியே உங்களே பார்க்குறான். நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ ரேஸ் பண்ணுறீங்க. ஜிம் ஒரு நிமிஷம் என்ன பண்ணா இப்போ இவ அப்படின்ற மாதிரி பார்க்குறான். உட்காருவேன் அப்படின்றான். நீங்களும் சிரிச்சிட்டே ஓகே சார் அப்படின்னு உட்காடுறீங்க. ஜியா இருந்துட்டு என்னடி கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டா, நீ லெசனை கவனிக்கலையே, அவர் தானே பார்த்துட்டு இருந்த. அவரை தான் பார்த்துட்டு இருந்தேன், அவர் என்ன தான் கொஸ்டின் கேட்பாருன்னு தெரியும், ஸோ ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்றீங்க. அப்போ படிக்கிறியா அப்படின்னு ஜியா கேட்குறா. இவர் சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிறேன்டி, பிகாஸ் நம்ம மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரணும்ல, நம்ம நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்கணும்ல அப்படின்றீங்க. நீ எப்படி வாயின் இப்படி மாறின அப்படின்றா அவ. அதெல்லாம் ஜிம்மனை பார்த்ததுக்கப்புறத்துலேருந்து நான் மாறிட்டேன் அப்படின்றீங்க. ஜியா அப்படியே உங்களே பார்க்குறா. நீங்கள் எந்த சப்ஜெக்டில் நல்லா பெர்சன்டேஜ் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஜிம்மன் சப்ஜெக்டில் குட் மார்க் எப்பயுமே ஸ்கோர் பண்ணுவீங்க. அதே மாதிரி லீவ் போடாமல் தான் காலேஜுக்குமே போவீங்க. எவ்வளோ சிக்காக இருந்தாலுமே ஜிம்மின் ஃபேஸை பார்த்ததும் போயிடும் அப்படின்ற ஹோப்பில் எவ்வளோ தான் முடியலனாலுமே நீங்கள் காலேஜ்க்கு போய்ட்டு லீவே போட மாட்டீங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயுமே தெரியும் நீங்கள் ஜிம்மன் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்பாங்க. பிகாஸ் நிறைய கேர்ள்ஸ் காலேஜில் ஜிம்மனை தான் லவ் பண்ணிட்டு சுற்றிட்டுருப்பாங்க. ஸோ நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து நார்மலாக தான் எடுத்துப்பாங்க. பட் உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல் வரும் காலேஜில், நீங்கள் அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவீங்க. உங்களுக்கு இப்படி தான் காலேஜ் டேஸும் போயிட்டுருக்கோம். அன்றைக்கி ஒரு ஃபைன் டே ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சம்மந்தமாக வெல்கம் ஸ்பீச்சுக்கு யாராச்சும் வாலண்டியர்ஸ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டாக ஜிம்மன் உங்கள் கிளாஸில் லெசன் எடுத்துகிட்ருக்கப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு இந்த மாதிரி ஜிம்மன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறா. எஸ்கியூஸ் மீ சார். எஸ் கமன் சார், இந்த மாதிரி வெல்கம் ஸ்பீச்சுக்கு ஆள் வேணும், யாராச்சும் வாலண்டியர்ஸ் இந்த கிளாஸ்லேருந்து வராங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அப்போ ஜிம்மன் வந்துட்டு யாராச்சும் போகிறீங்களா? அப்போ யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. பாய்ஸ் நீங்களாச்சும் போங்கடா. சார் வேணாம் சார் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானுங்க. இப்போ டக்குன்னு ஜிம்மன் கேர்ள்ஸ் நீங்களாச்சும் யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. வேண்டாம் சார்.
நிறைய ஒர்க் இருக்குது. அப்போது நம்ம கிளாஸ் வந்து யாருமே போகலையா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் பார்த்துட்டு கரெக்டாக அவங்க பெஞ்சை பார்க்குறான். நீங்கள் ஐயோ நம்மளை மாட்டி விட்டுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போகிறீங்க. வயன் எந்திரி. சார் என்ன சார்? வயன் நீ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண. சார் வேண்டாம் சார். நான் சொல்கிறேன் இப்போ கேட்க மாட்டியா? சார் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. வயன் நம்ம எழுதிக்கோங்க, உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்களா ஐயோ எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் ரிசியா எப்படிடி? அதான் உங்கள் ஆள் தானே சேர்த்து விட்டாரு, போங்க உங்கள் ஆள்காண்டி அப்படின்றா. நீ வேறு ஏண்டி இவன் வேறு ஏண்டி இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் ஒரு பையன்கிட்ட இருந்து இந்த கிளாஸில் வயனை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்ருப்பான். அப்போ அந்த பையனும் வந்துட்டு வயன் ஒன்று ஜிம்மன் கூப்பிடுறாரு. என்னது ஜிம்மன் சார் கூப்பிடுறாரு அது அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. உங்களுக்கு ஜிம்முன்னு வந்துட்டு ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசினா அப்படின்னா சுத்தமாக பிடிக்காது. அது யாராக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் திட்டிடுவீங்க, கேர்ள்ஸாக இருந்தால் அடிச்சே போடுவீங்க. ஸோ நீங்களும் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு ஜிம்மன் கிட்டே போகிறீங்க. ஜிம்மன் வந்துட்டு என்ன எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? சார் ப்ளீஸ் சார் நான் வரல சார், என்னை விடுங்க சார். ஏன் வரல? சார் எனக்கு ஸ்டேஜ் ஃபியர் சார். ஸ்டேஜ் ஃபியர்னா அப்படியே இருந்துகிட்டே இருந்தால் சரியாயிடுமா? ஸ்டேஜ் ஃபியர்னால் ஒரு தடவை ஸ்டேஜ் ஏறு, அப்போ தானே அந்த ஃபியர் போகும். சார் எனக்கு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் சார், இன்னும் நிறைய பர்சன்டேஜ் எடுக்கணும். நீ எடுத்த வரைக்குமே போதும், நீ நல்லா படிக்கிற பொண்ணு தான் வயன். ஸோ நீங்கள் மூடிட்டு இதை பண்ணலாம் அப்படின்றான். நீங்கள் என்னது? அதாவது நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்ல வரேன். ஓ உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, அது எந்த டைம்னாலும் எனக்கு கால் பண்ணி கேளு அப்படின்றான். சார் புரியல. அதாவது நைட் டைம்னா கூட எனக்கு கால் பண்ணி கேளுன்னு சொல்ல வரேன். ஓ ஓகே சார் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே ஓகே சார் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுறீங்க. ஜிம்மன் சிரிச்சிட்டே இந்த லூஸுக்கு கோட் வேர்ட் புரிஞ்சிச்சாலேன்னு கூட தெரியல அப்படின்ட்டு அவன் ஒர்க்கை பார்த்துட்ருக்கான். ஆக்சுவலி அவன் சொன்னது எந்த டைம்லாம் நீ கால் பண்ண நான் உன் கால்காண்டி தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்லேயும், நீ எப்போ கால் பண்ணாலுமே நான் எடுத்து பேசுவேன், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன் அப்படின்ற மீனிங்லேயும் தான் அவன் சொல்லியிருப்பான். உங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும். நீங்களும் அவன் சொன்ன மாதிரியே அந்த காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நிறைய டவுட்ஸ் வரும், ஜிம்மன் கால் பண்ணி கேட்பீங்க, அவனும் கிளியர் பண்ணுவான். அந்த ப்ரோக்ராம் டேவும் வருது, நீங்கள் அப்படியே பயந்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஜிம்மன் வந்துட்டு என்ன வேன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ப்ரிப்பேர் பண்ணிட்டா சார் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அப்போ தான் ஜிம்மன் உங்கள் காஸ்டியூமை நோட் பண்ணுறான். ரெட் கலர் சாரீ அவ்வளோ அழகாக இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். உங்கள் ஹிப்லாம் தெரியுது, பட் அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. சார் அது வந்து வேன் நல்லா பண்ணுவேன், எனக்கு ஹோப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜிம்மன் லைட்டாக வார்மாக ஹக் பண்ணிவிட்டு நீ போய் பண்ண அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. இப்போ ஜிம்மன் என்ன பண்ணார் அப்படின்ற மாதிரியே. ஸோ ஜிம்மன் இப்படி உங்களை ஹக் பண்ண அந்த ஹாப்பினஸ்லேயே நீங்களும் ஸ்டேஜ்க்கு போகிறீங்க. ஜிம்மன் தான் சேரப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஓகே ஓகே கூல் டவுன், காமாக பண்ண காமாக பேசு அப்படின்றான். ஸோ நீங்களும் வெல்கம் ஸ்பீச்சும் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அது வெல்கம் ஸ்பீச்சாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர். நீங்கள் இன்னும் வேறு ஸ்டேஜ் ஏறினதே கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்திருக்கும். ஸோ நீங்களும் அந்த ப்ரோக்ராம் டே ஃபுல்லாக அவ்வளோ ப்ரிட்டியாக இருக்கீங்க. சீனியர் பாய்ஸ்க்குமே உங்கள் மேலே தான் கண்ணு. ஜிம்மினுக்கு சொல்லவே வேணாம், அவன் உங்களையே தான் பார்த்துட்ருக்கான் இந்த சைடு நின்றுட்டு. நீங்கள் ஜிம்முனையே பார்க்கல, பிகாஸ் அவர் பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஜிம்முனா அவன் என்ன பிஸி ஒர்க்னாலும் தூக்கி போட்டுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான், பிகாஸ் அவ்வளோ அழகாக இருக்கீங்க நீங்கள். ஸோ அந்த ப்ரோக்ராமே முடியுது, நீங்களும் வீட்டுக்கு போயிடுறீங்க. அப்போது ஜிம்மின் கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னது ஜிம்மின் சார் டெக்ஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸைட்டடாக போய் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வயன் இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் எமோஜி போட்டு அனுப்பியிருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இது நம்ம ஜிம்மனா, ஏன் ஜிம்மனா அப்படின்ட்டு. நீங்களும் தேங்க்யூ ஜிம்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்பிள் கலர் ஹார்ட் அனுப்புறீங்க. ஜிம்மனாவா சார் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓ தேங்க்யூ சார் அப்படின்னு அனுப்புறீங்க. ஜிம்முன்னு சிரிக்கிற எமோஜி போடுறான். ஸோ நீங்கள் அப்படி தான் நார்மலாக தான் கான்வர்சேஷன் இருக்கும், இன்னும் 2 பேருமே லவ் சொல்லிக்கல. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போயிட்டுருக்கு. நீங்கள் ஒரு வழியாக செகண்ட் இயருமே கம்ப்ளீட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ 3rd இயர் வந்திருப்பீங்க, அதுலேயுமே கொஞ்சம் டேஸஸ்லாம் பாஸ் ஆகிருந்திருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், அதை வந்துட்டு ஜிம்மனுக்கு யார்கிட்ட கொடுக்குறதுனே தெரியல. பிகாஸ்
அது வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட், யார் நம்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக நீங்கள் அப்போ கிராஸ் ஆகி கேன்டீன்லேருந்து போயிட்டுருப்பீங்க. உங்களை பார்த்ததும் ஏன் நம்ம இது இவக்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தோணியிருக்கும். அவன் இம்மீடியட்டாக கிளாஸ்க்கு வரான். வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னோடனே நீங்களும் அப்படியே ஷாக்காக கேட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமன் இருந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட், பட் இதை நான் யார்கிட்ட கொடுக்குறதுன்னு சீரியஸாகவே எனக்கு தெரியல அப்படின்னோடனே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் பயப்படுறாங்க. பிகாஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் போச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாருமே சார் ஒயன்கிட்ட கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீங்களா ஐயோ இவனுங்க இதுக்கு என்ன கோர்த்து விடுறானுங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மன் இருந்துட்டு எஸ் ஒயன் நீ இதுக்கு டிசர்வ், ஸோ நீ இது பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது நீங்கள் இருந்துட்டு சார் எல்லாருமே டீமாக பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ ஜிம்மனும் அது உங்கள் இஷ்டம், எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா பண்ணுங்கள், டீமாகவும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு டீமாக பண்ணுறீங்க, அதாவது ஒரு 10 மெம்பர்ஸ் 15 மெம்பர்ஸ் கிட்ட. பட் கிளாஸில் இருக்க இன்னும் கொஞ்சம் பேருக்கு வந்து உங்களை பிடிக்காது, பிகாஸ் நீங்கள் அழகாக இருப்பீங்க அண்ட் தென் ரொம்ப ஜிம்மன் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால. பட் அங்கே இருக்க கேர்ள்ஸுக்குமே ஜிம்மனை பிடிக்கும்ல. அதில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் ஜாராவை பொறுத்தவரை அவள் பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. ஜாராவோட மைண்ட் தாட் எப்போவுமே மணி தான் எல்லாமே, மணியை வச்சு எதுனாலும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிற பொண்ணு. ஸோ அப்படி தான் அவன் ஜிம்மனே நினைப்பா, மணி தானே எல்லாமே, ஸோ நம்ம ரொம்ப பெரிய பணக்கார பொண்ணு, ஸோ கண்டிப்பாக ஜிம்மனை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம அப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னா பண்ணி வச்சுடுவார். ஜாராவை பொறுத்தவரை என்கிட்ட நிறையா மணி இருக்குது, ஸோ என்னால் ஜிம்மனை மேரேஜ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் அவள் இருப்பா. அவள் சரியான ஆட்டிடியூட், அவளை மாதிரி யாருமே ஆட்டிடியூட் காட்ட மாட்டாங்க, அந்த அளவு ஆட்டிடியூட் காட்டுவா. அவளுக்கும் ஒரு கேங்கே இருக்குது, அந்த கேங்க்கு உங்களை சுத்தமாக பிடிக்காது, உங்களுக்குமே அந்த கேங்கு கண்டாலே பிடிக்காது, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த டீமாக ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கிறீங்க. பட் இதில் வந்துட்டு ஃபுல் எஃபர்ட் உங்களோட தான் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ஒரு 10 days காலேஜ்க்கே லீவ் போட்டிருப்பீங்க, 2 வருஷம் லீவ் போடாத நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்காண்டி 10 days லீவ் போட்டிருப்பீங்க. அப்போது ஜிம்மன் வந்துட்டு கேட்குறான், ஒயன் வரலையா சார், அவள் ஆப்சண்ட், ஏன் என்னாச்சு? இந்த ப்ராஜெக்ட்காண்டி அவள் லீவ் போட்டு பண்ணுறா சார். ஓகே குட் அப்படின்ட்டு அவனும் ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுறான். நீங்களா அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறீங்க அந்த ப்ராஜெக்ட்காண்டி. ஸோ நீங்களும் அந்த ப்ராஜெக்ட் ஒரு வழியாக முடிச்சிடுறீங்க. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நாளே நம்ம ஜிமின் சார் கிட்ட கொடுத்துட்டோன்னு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அவர் பார்த்துருவாரு அப்படின்ட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட நான் இன்றைக்கே கொடுத்துட்றேன் சார் பென்ட்ரைவ் அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ ஜிம்மனும் ஓகே எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு இருந்திருப்பாரு. நீங்களும் பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறீங்க காலேஜ்க்கு, போயிடுறீங்க. ஸோ இதெல்லாம் பிடிக்காது அந்த ஜாரா கேங், எப்படியாச்சும் அந்த பென்ட்ரைவ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த டைம் பேக்கை கிளாஸில் வச்சுட்டு கேன்டீன் போயிடுறீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாரா கேங் வந்து இந்த பென்ட்ரைவை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. நீங்களா கேன்டீன் போயிட்டு நல்லா பஃப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு கேஷுவலாக வந்து உட்காரிங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பிகாஸ் நம்ம அந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஜிம்மனும் கிளாஸ்க்கு வரான். வந்ததுமே வயன் எங்கே அந்த ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். நீங்கள் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேக்கை எடுத்து பார்க்குறீங்க, பென்ட்ரைவ் இல்லை. எங்கே போச்சு, இந்த சிப்பில் தானே வச்சுருந்தோம் அப்படின்னு தேடுறீங்க. ஜியா இருந்துட்டு என்னடி ஆச்சு, என்ன வேணாச்சு? அது வந்து ஜியா இந்த ஜிப்பில் தான் வச்சுருந்தேன், சரி வேறு ஜிப்பில் பாரு அப்படின்றா. அப்போ ஜிம்மன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒரு 1 செகண்ட் சார் அப்படின்ட்டு நீங்களும் பேக்கை கவுத்தி போட்டு தேடுறீங்க, பென்ட்ரைவ் இல்லை. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி அப்படி நிற்கிறீங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். சார் பென்ட்ரைவை காணோமா? நீ முதல் ப்ராஜெக்ட் பண்ணியா இல்லையா? சார் நான் பண்ணேன் சார், எடுத்துகிட்டு வந்தேன், இந்த சிப்பில் தான் வச்சுருந்தேன், காணா. அது எப்படி? அதுக்கு 2 கால் வந்து அதுவும் முளைச்சி போயிடுச்சா என்ன? சார் ப்ராமிஸாக பண்ணேன் சார், இன்னைக்கு கொண்டு வந்தேன் சார். அதுதான் அவன் கொண்டு வந்தேன்ற, அப்புறம் எங்கே போச்சு அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுதான்டி எல்லாரையும் விட்டுட்டு உங்ககிட்ட கொடுத்தேன்ல, நல்லா பண்ணி வச்சுருக்க, இதில் 10 days லீவ் வேறு. சார் ப்ராமிஸாக பண்ணேன் சார், எங்கே போச்சுன்னு தெரியல சார். அதுதான் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எனக்கு டீச் பண்ணுறீங்களே, இதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எப்படி உன் மேலே ஹோப் வரும்? நீ முதல் எனக்கு பண்ணியா இல்லையானே எனக்கு தெரியல, 10 days லீவ் போட்டு எவன் கூட ஊசுத்த போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோவத்தில் வேர்ட்ஸ் நிறையா விட்டுடுறான். உங்களுக்கு அவ்வளோதான்,
ஜிம்மன்லாம் அப்படி பேசினதுக்கப்புறம் உங்களுக்கு மனசே உடஞ்சிருது. நீ போய் என்ன இப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டல ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஜிம்மனும் கண்ணா அப்படின்னா திட்டிட்டு, நீ இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். ஜாரா கேங்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஜியா இருந்துட்டு, இட்ஸ் ஓகே வேன் பார்த்துக்கலாம் விட்டு அழுகாதடி அப்படின்னு அவங்களை கம்ஃபர்ட் பண்ணுறா. நீங்களா? அவன் எப்படிடி என்னை பார்த்து இப்படி ஒரு வேர்ட் கேட்கலாம்? எவன் கூட போனேன்னு கேட்குறான்டி, எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்ட்டு அழுகிறீங்க ஜியாவை ஹக் பண்ணி. ஜியா தான் அவளை கம்ஃபர்ட் பண்ணுறா. என்னடி நாளைக்கு தானே லாஸ்ட் டேட்டு, இன்னைக்கு நைட்டு எப்படியாச்சும் தூங்காமல் நான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன். என் லூஸாடி 10 days ப்ராஜெக்ட்ரி. ஸோ உங்கள் டீம் எல்லாருமே வந்துட்டு, என்ன வயன் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்துட்ட, இது நம்ம டீமோட ஹார்ட் ஒர்க் வயன் அப்படின்றாங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொஸ்டின் பண்ண அவங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு கட்டத்தில் ரொம்ப நீங்கள் அழுகிறத பார்த்துட்டு, ஓகே வயன் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் போயிடுறாங்க. உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் எப்படியாச்சும் இது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட போகல, காலேஜ் கிரவுண்ட்லேயே உட்காந்துட்டு லேப்டாப் எடுத்துகிட்டு சின்சியராக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஜிம்மனுக்கு ஆஃப்டர்நூன் வேறு ஒரு கிளாஸில் வந்துட்டு கிளாஸ் எடுக்க வேண்டிய ஒர்க் இருந்திருக்கும். ஸோ அவன் அங்கே போயிருப்பான். யதார்த்தமாக விண்டோ சைடு இருந்து பார்த்துருப்பான். நீங்கள் கிரவுண்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியே அவன் பார்த்துட்ருப்பான். நீங்களா எதையுமே கண்டுக்கல, அழுதுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப திட்டோமோ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஜிம்மன் இப்பெல்லாம் யாரையுமே திட்ட மாட்டான். அவ்வளோ கோவம் வந்தாலும் அவன் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிப்பானே தவிர்த்து இவ்வளோ வேர்ட்ஸ்லாம் விட்டு யாரையுமே திட்டிருக்க மாட்டான். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்கள திட்டோம் அப்படின்ட்டு அவனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. நீங்கள் அழுதுகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜியா வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் ஜியா நீ போ ஜியா, நான் தனியாக ஒர்க் பண்ணுறேன், இப்போ தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவேன் அப்படின்றீங்க. ஸோ ஜியா ஓகே அப்படின்ட்டு அவளும் போயிடுறா. பட் அவளுக்கு ஜாரா கேங் மேலே டவுட்டாகவே இருக்குது. மேபி இவங்க எதுவும் எடுத்து வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் அவள் கேன்டீனில் இருக்கிற ஜாரா டீமை பார்க்க போகிறா. பட் அவனுங்க கரெக்டாக அந்த பென்ட்ரைவ் வச்சு தான் பேசிகிட்டு இருப்பானுங்க. அந்த பென்ட்ரைவு ஜாரா கிட்டே தான் இருக்கும். அது ஜியாக்கு தெரிஞ்சிருது. ஜியாவுக்கு சரியான கோவம். போய் ஜாரா கண்ணத்தில் பல்லாறு 2 அறை அரைஞ்சு, சீ வெக்கமா இல்லை இப்படி பண்ணுற, அவள் உனக்கு என்னடே பாவம் பண்ணா, அவளோட ப்ராஜெக்ட் இப்படி திருடி வச்சுட்டு இப்படி பண்ணிகிட்ருக்க, பார்த்து பேசு அப்படின்றா. நீ பண்ண வேலைக்கு பார்த்து வேற பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாராவை ரொம்ப திட்டிடுறாங்க. ஜாராக்கு அப்போ தான் இது தப்புனே தெரிய வருது. பட் நம்ம இவ்வளோலாம் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ட்டு ஜாராவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்றா. ஜியா அதை வாங்கிட்டு வரா. நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து ஜிம்மன் போய் நம்ம அவளுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி வரான். நீங்கள் கண்டுக்கவே இல்லை, ஜிம்மனை பார்க்கக்கூட கிடையாது. ஜிம்மன் அவங்க முன்னாடி தான் நிற்கிறான். நீங்களா கண்டுக்காத மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் சார். வீட்டுக்கு போய் பண்ண வேண்டியது தானே? இல்லை சார், ஒரு செகண்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் என் வீட்டுக்கு போய் பண்ண, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. இட்ஸ் ஓகே விடு, காணாமல் போயிடுச்சு ஓகே, பண்ணலை யார் கூட போயிட்டு தானே பேர் வருது. வேண்டாம் சார், அகெயின் அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சு நான் பண்ணி உங்கள் கையில் கொடுத்துட்றேன். இனிமேல் இந்த மாதிரி ப்ராஜெக்டில் என்கிட்ட என்னை நம்பி நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்றீங்க. ஜிம்மனுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் இப்படி பேசுகிறதுலாம். ஜிம்மன் என்னடி விட ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கா அப்படின்ட்டு உங்கள் லேப்டாப்பை பிடுங்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே போயிடுறான். நீங்களும் சார் கொடுங்க சார், நான் ஒர்க் பண்ணணும், ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜிம்மன் பின்னாடியே போகிறீங்க. ஜிம்மன் கிளாஸ் ரூம்குள்ளே வந்ததுமே டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லேப்டாப்பை கொடுங்க சார், எனக்கு 1008 ஒர்க் இருக்குது, எல்லா ஒர்க்கையும் கொஞ்சம் தள்ளி வைக்கிறியா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சார் பேசுறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் லேப்டாப் பிடுங்குறதுல தான் இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் இருந்துட்டு, என்னடி ரொம்ப ஓவராக ஆடுற அப்படின்ட்டு உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணுறான். நீங்களும் சார் என்ன பண்ணுறீங்க, கொடுங்க சார், நான் தான் பண்ணி தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன? சாரி தெரியாமல் பேசிட்டேன், ஏதோ ஒரு கோவம் சார், விடுங்க சார். அதான் சாரி சொல்கிறேன்ல. தெரியலடி, எனக்கு ஏதோ கோவம்டி, உன்னை நம்பி தான் கொடுத்தேன், பட் நீ நல்லா தானே பண்ணுவ, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. நீ இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கிற பொண்ணு கிடையாது வயன், அதுதான் தெரியுதுல. அது தெரிஞ்சு நீங்கள் இவ்வளோ வேர்ட்ஸ் விட்டீங்களா ஜிம்மன், எனக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா. 10 days லீவ் போட்டு யார் கூட போனேன்னா எனக்கு புரியல ஜிம்மன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அழுகிறீங்க.
அப்போ ஜிம்மன் இருந்துட்டு அழுகாதடி, என்னை பார்த்து பேசுடி விடுங்க ஜிம்மன், நீங்கள் கொடுங்க நான் அகைன் பண்ணித்தரேன் அப்படின்றீங்க. ஜிம்மன் கொடுங்க ஜிம்மன் அப்படின்ட்டே இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் சடனாக அவங்க லிப் லாக் பண்ணுறான். நீங்கள் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஜிம்மன் விடுங்க ஜிம்மன், என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ஐ லவ் யூ. சாரி, தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிரு. ஏதோ கோவத்தில் பேசிட்டேன்டி, எனக்கே அது தப்புன்னு தெரியுதுடி, மன்னிச்சிடுறி அப்படின்றான். நீங்களும் இட்ஸ் ஓகே ஜிம்மன் அப்படின்றீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். விடுங்க ஜிம்மன், யாராச்சும் பார்த்துட போகிறாங்க, யார் பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக் ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ணுறான். அப்படியே அங்கே இருக்கிற பெஞ்சில் உங்களை படுக்க போட்டு உங்கள் டாப்பை லைட்டாக ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மன் என்ன பண்ணுறீங்க? ப்ராஜெக்ட் பண்ணணும் ஜிம்மன், அது இம்பார்ட்டன்ட் சொன்னீங்க. அது நான் போய் இன்றைக்கி நைட்டு பண்ணிக்கிறேன்டி, எனக்கு எல்லாமே தெரியும். நான் பண்ணேன் அப்படின்னா 3 hours 4 hours தான் எடுக்கும். உனக்கு வேணால் அதில் லென்த்தாக தெரிஞ்சிருக்கும், எனக்கு அவ்வளோதான், நான் பண்ணிக்கிறேன். ஸோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை, நீ ஜஸ்ட் இல்லா விடு அப்படின்றான். அப்போ ஏன் ஜிம்மன் என்கிட்ட கொடுத்தீங்க? நீ எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறது தான் உன்கிட்ட கொடுத்தேன். நீ இப்படி பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நானே பண்ணி உன்கிட்ட அந்த பென்ட்ரைவை சேஃபாக கொடுத்துருப்பேன்டி. இதுக்கு ஏண்டி 10 daysலாம் லீவ் எடுத்த? உன்னை பார்க்காம எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? உண்மையாவா? ஆமாண்டி அப்படின்ட்டு ஒரு டாப்ஸை மெதுவாக ரிமூவ் பண்ணுறான். ஜிம்மன் யாராச்சும் பார்த்துட போகிறாங்க. ஜிம்மன் பார்த்தா என்னன்னு இப்போ தாண்டி சொன்னேன் அப்படின்ட்டு அவனோட ஹேண்ட்ஸை வச்சு அங்கே இங்கே ட்ராப் பண்ணுறான். நீங்களா? ஜிம்மன் போகணும் ஜிம்மன், ஜிம்மன் வலிக்குது ஜிம்மன், ஜிம்மன் அப்படின்ட்டே இருக்கீங்க. ஸோ ஜிம்மனும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப் லாக் பண்ணுறான். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஓகே வேணும் அப்படின்ட்டு நீங்களும் எந்திரிச்சிடுறீங்க. நீங்கள் எந்திரிச்சு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே இருக்கீங்க. ஜிம்மனை பார்க்குறப்பலாம் உங்களுக்கு ஷையாக இருக்குது. என்னடி இப்படி ஷை ஆகுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். பின்ன ஆகாதா? ஓ அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போது ஜியா வேகமாக ஓடி வந்துட்டு உங்கள் கிளாஸ் ரூம் கதவை தட்டுறா. ஜிம்மன் யாரீ தெரியலையே. ஐயோ, நீங்களும் நானும் மட்டும் இருக்கிறத பார்த்தா ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பாங்களே. அதுவும் கரெக்டு தான். சரி நீ என்னன்னு போய் பாரு, நான் போய் அங்கே ஒழிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஜிம்மன் பேக் சைட் போய் ஹைட் ஆகிக்கிறான். நீங்களும் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் கிளாஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜியா வந்துட்டு என்னடி பண்ணிகிட்ருக்க தனியாக? அது வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்டி, யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு தான் கதவு மூடியிருக்கேன். நல்லா மூடினப்போ அந்த பென்ட்ரைவ் கிடச்சிருச்சு. என்னடி சொல்கிற? பென்ட்ரைவ் கிடச்சிருச்சா? ஆமாம் வேன், அது இந்த ஜாரா கேங் தான் எடுத்து வச்சுருந்தாங்க. என்ன சொல்கிற? அவங்களா? ஆமாண்டி, எனக்கு அவங்க மேலே டவுட்டாகவே இருந்துச்சு. சரின்னு போய் கேன்டீன் போய் பார்த்தோம். அவள் அந்த பென்ட்ரைவ் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தா. ஸோ அவளை திட்டி அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாமே இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாரு அப்படின்னு. நீங்களும் வேகமாக எடுத்துட்டு பார்க்குறீங்க. ஸோ எல்லாமே அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு அப்போ தான் உயிரே வருது. இதெல்லாம் ஜிம்மனும் கேட்டிருப்பான். கொஞ்ச நேரத்தில் நம்ம இவ்வளோ தப்பாக யோசிச்சிட்டோமே அப்படின்னு அவனுக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ ஜியாவும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறா. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்துருப்பீங்க அந்த மாதிரி ஜாரா தான் எடுத்து வச்சுருந்தா அப்படின்ட்டு. ஜிம்மனும் ஓகே மார்னிங் ஆகட்டும், கிளாஸில் அவளை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. காலேஜ்க்கு நீங்கள் எப்பயும் கிளம்பி போகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜிம்மனும் அங்கே வந்துடுறான். ஸோ அவன் வந்ததுமே ஜாராவை எழுப்பி நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? சார் என்ன ஜாரா, என்ன நினச்சிட்ருக்க? நீ பெரிய எடுத்து பொண்ணு, ஒன்று எதுவும் கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா இப்படி அவளோட ப்ராஜெக்ட் இப்படி எடுத்து வச்சுருக்க. அவளை நேற்று நான் எவ்வளோ திட்டினேன், அப்போ கூட உனக்கு இதாகலையா? அப்போ கூட சார் நான் தான் தெரியாமல் எடுத்து வச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல, அவள் எவ்வளோ அழுதா அப்படின்னு அவன் கேட்குறான். ஜாரா உண்மையாகவே வந்துட்டு அவள் தப்பை ரியலைஸ் பண்ணியிருப்பா. ஸோ டக்குன்னு அவங்கள பார்த்துட்டு சாரி வயன், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றா. ஸோ ஜாரா அவங்கள பார்த்து சாரி கேட்டதுமே நீங்கள் இட்ஸ் ஓகே ஜாரா, இனிமேல் அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ ஜாராவும் ஓகே அப்படின்ட்டு அவ்வளோ உட்காந்துடுறா. ஸோ உங்களுக்கு இப்படியே தான் டேஸஸ் போயிருக்கோம். ஒரு வழியாக நீங்களும் காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஜிம்மனும் நீங்களும் அழகாக லவ் பண்ணிகிட்ருப்பீங்க. லைக் சேட்டு கால் அந்த மாதிரி. உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் கிடச்சிருக்கோம், நீங்களும் அங்கே போயிட்டுருப்பீங்க. ஸோ ஜிம்மன் இங்கே அவன் ப்ரொஃபஸர் ஒர்க் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். ஜிம்மன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அவரே கிடச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பி உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெய்லி சேட்ஸு கால் அடிக்கடி மீட்லாம் பண்ணிப்பீங்க. இப்படி தான் எல்லார் மாதிரியும் உங்கள் லவ் ஸ்டோரியும் போயிட்டுருக்கு. ஸோ சடனாக உங்கள் மம்மி வயன் உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், ஸோ அவங்க நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது. மா என்னம்மா விளையாடுறியா? இதில் என்னடி விளையாடுறதுக்கு இருக்கு? வயன்
மாப்பிள்ளை நல்ல குடும்பம், பெரிய இடத்தாளுங்க, கண்டிப்பாக நீ அவங்கள தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னம்மா அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரில. சரின்னு உங்கள் அப்பா கிட்டே போனால் உங்கள் அப்பா, அம்மா எனக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு பொண்ணு, உங்கள் கல்யாணத்தை திருவிழா மாதிரி பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது, அதை கெடுத்துடாத அப்படின்னு சொல்லிடுறாரு. உங்களுக்கு அவ்வளோதான், ஹோப்பே போயிடுது. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஜிம்மனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, ஜிம்மன் பார்க்கவே மாட்டான். அவனுக்கு கால் பண்ணால் அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஜிம்மன் என்னடா பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, கால் போகவே மாட்டேங்குது. ஸோ நீங்கள் நைட் அப்படியே தூங்கியிருப்பீங்க. மார்னிங்கும் ஆகுது, உங்கள் அம்மா வந்து உங்களை வேக்கப் பண்ணுறாங்க. ஏன் எந்திரிடி, பொண்ணு பார்க்க வராங்க இன்னைக்கு. என்னம்மா ஏம்மா அப்படி பண்ணுற? நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, இப்போ தான் ஜாப்க்கே போயிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டேஸ் போகட்டும். அதெல்லாம் இல்லை, நீ கல்யாணம் பண்ணிவிட்டு என்னமோ பண்ணிக்கோ அப்படின்றாங்க. என்னம்மா நீ இன்னும் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரியே உட்காந்துருக்கீங்க. அட்லீஸ்ட் மாப்பிள்ளை பார்க்கவாச்சும் செய்தி அப்படின்ட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களும் சரி நீ எப்படியும் நீ விட மாட்டேன் அப்படின்ட்டு நீங்களும் ரெடி ஆகுறீங்க. ஜிம்மனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஜிம்மன் எடுக்கவே மாட்டான். ஜிம்மன் எடுண்டா. ஜிம்மன் காலும் எடுக்கல, டெக்ஸ்ட்டும் பார்க்கல. நீங்களும் என்ன தான் நினச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கோவத்தில் ஃபோனை வச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு நீங்களும் ரெடி ஆகிட்டு போயிடுறீங்க. அப்போ உங்கள் அம்மா அந்த காஃபி போயிட்டு உங்ககிட்ட கொடுத்து போய் கொடு அப்படின்றாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் போய் காஃபி கொடுக்குறீங்க. நீங்கள் யாருமே பார்க்கல, நீங்கள் மாப்பிள்ளையை பார்க்கவே இல்லை, தலை கீழே குஞ்சே தான் இருக்குது. காஃபி டம்ளரை தான் வெறிக்க பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் மாப்பிள்ளை யார், மாப்பிள்ளை பேர் என்ன எதுவுமே தெரியாது. நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா பின்னாடி வந்து நின்றுக்கிறீங்க. அப்போ உங்கள் அப்பா இருந்துட்டு எங்களுக்கு மாப்பிள்ளை ஜிம்மின் சாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே என்னது ஜிம்முனா அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா அது ஜிம்முன்னு. ஆக்சுவலி அவன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக அவங்க அம்மா அப்பாக்கிட்டே பொண்ணு கேட்டிருப்பான், இந்த மாதிரி லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அப்பாவை வச்சு கேட்டிருப்பான். அவங்க வீட்லேயே ஓகே, அவங்க வீட்லேயும் ஓகேன்றப்போ சர்ப்ரைஸாக அப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஜிம்முன்னு தான் இந்த ஐடியா கொடுத்துருப்பான். நீங்கள் அப்படியே உங்கள் அம்மாவையும் உங்கள் அப்பாவையும் பார்க்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா, உன் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாதாம்மா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாரு. அப்படியே நீங்கள் ஓடி போய் உங்கள் அப்பாவை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜிம்மன், நான் பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்றான். நீங்கள் அப்படியே ஜிம்மனை முறைக்கிறீங்க. அப்போ ஜிம்மனோட அம்மாவும் உங்கள் அம்மாவும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரையும் தனியாக பேச அனுப்புகிறாங்க. ஃப்ராடு நான் பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே எவனையோ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோ அப்படின்ட்டு. நான் விட்டுருவேனா என்ன? போடா, எவ்வளோ ஃபோனு, எவ்வளோ கால், எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருப்பேன், ஒன்றுக்காச்சும் ரிப்ளை பண்ணியிருப்பியா? சத்தியமாக என்னால் முடியலடி உன்னை அவாய்ட் பண்ண. நான் ஒன்று என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்டி, ஆட்டோமேட்டிக்காக என் கை உன் டெக்ஸ்ட்குள்ளே தாண்டி போகுது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உனக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்தேன். நல்லா இருந்தப்போ என் உயிரே போயிடுச்சு ஜிம்மன் அப்படின்ட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மனும் உன் உயிர் தான் என் உயிராச்சேடி, அவ்வளோ சீக்கிரம் போக விட்டுருவேனா அப்படின்றான். இந்த சினிமா டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்ட்டு 2 பேருமே ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் டேஸில் உங்கள் 2 பேருக்கும் அவ்வளோ அழகாக ஒரு மேரேஜும் நடக்குது. சரி ஓகேடா ஒரு மிஸ், இதோட அதை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த எஃப்எஃப் ரெக்கார்ட் பண்ணுறப்போ டைம் கரெக்டாக 2:45டா. ஸோ அரை போதையில் வேறு நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன்னா நிறையா ப்ளூப்பர்ஸ், அதெல்லாம் ஜஸ்ட் நான் இக்னோர் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தயவு செஞ்சு அக்கா கண்டி மன்னிச்சிக்கோங்கடா. இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான் வரும். யாரும் வந்துட்டு அக்கா ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போடல அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க, ஓகேங்களாடா? கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ ஃபோர்ஸ்ட் மேரேஜ் போடுறேன்டாமா. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். என்ன இன்ஸ்டாவில் யாரும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் இந்த எஃப்எஃப் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு இந்த எஃப்எஃப்ல பிடிச்ச சீன் என்ன அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஓகே, நிறைய பேர் புதுசாக பார்த்துட்ருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்த்திடாமா. பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் ஜூன் வேமா மீட் பண்ணலாம்.